என்னையா இது? உன் பொண்ணுக்கு அந்த முத்துமாணிக்கு எங்க இருக்கான்னு தெரியும், ஆனா காட்டி கொடுக்க மாட்டேங்கிறான். ராதா, ஐயா கேக்குறாருல, சொல்லம்மா. என்னையா நீ கெஞ்சிட்டு கிடக்குற? போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நமக்கு வேண்டிய பஞ்சபாண்டவர்ல 2 பேரை தீர்த்து கட்டிட்டான், சாட்சியம் இல்லாம பண்ணிட்டான் அந்த முத்துமாணிக்கம். அது மட்டுமா, உன் மேல கை வச்சான், பையன் மேல கை வச்சான், பொண்ணையும் தூக்கிட்டு போயிட்டான். அந்த முத்துமாணிக்கு எங்க இருக்கான்னு தெரிஞ்சா பால் குடிச்ச பிள்ளையார் மாதிரி கிடக்குறான். இது இப்படியா போயிட்டு இருந்தா நான் சங்கூதிக்கிட்டோம், நீ சேவண்டி அடிச்சிட்டும் போக வேண்டியதான் இந்த 3 பேத்துக்கும். முத்துமாணிக்கத்தை கொல்லணும்னு நினைக்கிறீங்களே தவிர சட்டத்துல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு நினைக்க மாட்டேங்கிறீங்க. முத்துமாணிக்கத்தையும் கொல்லணும், சட்டத்துல இருந்து நாம தப்பிக்கணும். அதுக்கு ஒரே வழி, நீங்க போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி போராட்டம் நடத்தணும். போராட்டம் சாதாரண போராட்டம் இல்ல, தீக்குளிப்பு போராட்டம். அப்ப ஐயா நிஜமாவே தீக்குளிக்க போறாரா? எல்லாமே ஒரு நடிப்பு தான். அவர் தீக்குளிக்க முயற்சி பண்ணாத சொல்லி நீங்க 3 பேரை அவரை அரெஸ்ட் பண்றீங்க. அவர் மேல கேஸ் போட்டு அவரை 15 நாள் உள்ள தள்ள வேண்டியது என் பொறுப்பு. எங்க அப்பா ஜெயிலரா இருக்கிறதுனால உள்ள போன அன்னைக்கே அவரை தந்திரமா வெளியில கொண்டு வந்துருவாரு. ராத்திரியோட ராத்திரியா முத்துமாணிக்கத்தை கொலை பண்ணிட்டு நீங்க உள்ள போயிடுறீங்க. கேஸ்னு வந்தா உள்ள இருக்கிறவன் வெளியில வந்து எப்படி கொலை பண்ண முடியும்னு சட்டத்துல இருந்து நாம தப்பிச்சுக்கலாம். முத்துமாணிக்கத்தை கொண்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. அவரை உங்க கையால நீங்க கொளுத்துறீங்க. இனிமே விடிகிற பொழுதாவது நல்ல பொழுதா இருக்கட்டும். கொளுத்தணும், அவனை நல்லா கொளுத்தணும். மாரிமுத்து அவங்க கும்பல் இவங்க அப்பாவை தீர்த்து கட்டுறதுக்கு முடிவு பண்ணிருக்காங்க. இதுக்கிடையில நான் அவரை சந்திச்சேன். உங்க மருமகள் சொன்னதுக்கு அப்புறம் தான் மாரிமுத்து அவங்க குரூப் ஒரு இடத்துல சேர ஏற்பாடு பண்ணிருக்கேன். அவனை பழி வாங்குறதுக்கு இதை விட ஒரு நல்ல சந்தர்ப்பமே கிடைக்காது. எல்லாத்துக்கும் தயாரா இருக்க, நானும் தயாராயிக்கிறேன். நான் வரேன். வாமா. எந்த போலீஸ நம்பி வந்தியோ அவனுங்க உன்னை ஏன் வலையில கொண்டுட்டு வந்து சிக்க வச்சுட்டாங்க. அவனுங்க முன்னாடி உன்னை கதற சாகடிக்க போற. இனிமே அவனுங்க மட்டும் இல்ல, போலீஸ் டிபார்ட்மெண்டே வந்து அவனை காப்பாற்ற முடியாது. இப்ப உயிர் என் கையிலடா. என் கையில வேண்டாம்.
நீங்க எல்லாரும் சேர்ந்து என் குடும்பத்தை குட்டிச்சவராக்கிட்டீங்க. என் மனைவியை துடிக்க துடிக்க சாகடிச்சிருக்கீங்க. சட்டத்துக்கு மக்களுக்கும் பாதுகாப்பு தர சொன்னா கொலைகாரனுக்கு பாதுகாப்பு தரீங்க. நீங்களா போலீஸ்காரங்களா? உங்களெல்லாம் நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு இழுத்துக்கிட்டு போய் அந்த நீதிமன்றத்துக்கு முன்னாடி உங்களை நிறுத்தாம விட மாட்டேன்டா. நான் ஒரு போலீஸ்காரனா இருந்தவன்டா. எனக்கே இந்த நிலைமைனா ஜனங்க கதி என்ன? கோர்ட்டு தீர்ப்பு சொல்லட்டும். இந்த நீதிமன்றத்தில் 15 நாள் தண்டனை அடைந்த கைதி மாரிமுத்து ஜெயிலர் உதவியால் வெளியே சென்றவன் கொலை செய்யப்பட்டிருக்கிறான். இந்த சம்பவம் நடப்பதற்கு காரணமாக இருந்த போலீஸ் அதிகாரிகளை வேலை நீக்கம் செய்வதோடு 5 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதிக்கிறேன். சமூக விரோதியை கொண்டிருந்தாலும் தனிப்பட்ட முறையில் சட்டத்தை தன் கையில் எடுத்துக் கொண்டதற்காக முத்துமாணிக்கத்திற்கு 1 வருடம் கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். என் தனலட்சுமி எனக்கு கொடுத்து போன சீதனத்தை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். பத்திரமா பாத்துங்க. நீங்க கொடுத்த இந்த சீதனத்தோட உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன்.